வணக்கம். கிரேட் 10 ஸ்டூடெண்ட்ஸ் சிபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ப்ராபப்ளி மே ஃபர்ஸ்ட் வீக் ரிசல்ட் வந்துடும். வர்ற 2024-25 சிபிஎஸ்சி போர்ட் நியூ எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது. முன்ன இருந்த மாதிரி இல்லாமல் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறதால ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே நிறைய டவுட்ஸ் இருக்குது. குறிப்பாக சப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணுறதுல நிறைய டவுட்ஸ் இருக்குது. லாங்குவேஜஸ் சூஸ் பண்ணுறதுலையும் நிறைய டவுட்ஸ் இருக்கிறதால இந்த வீடியோ ஸ்பெஷலாக கிரேட் 10 சிபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். 11th ஸ்டாண்டர்டில் லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2 கோர் சப்ஜெக்ட்ஸ்னு சிபிஎஸ்சி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கு. கிரேட் 11ல் சூஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸோட கெரியரையே தீர்மானிக்க போகுதுன்றதால அதை பற்றி ஒரு சரியான டெசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் தலையை பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நிறைய ஸ்கூல்ஸ் சப்ஜெக்ட் சாய்ஸ் பற்றின சர்க்குலர்ஸை பேரண்ட்ஸ்க்கு ஏற்கனவே அனுப்பியிருப்பாங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் காம்பினேஷன்ஸை சரியாக தேர்வு செஞ்சுட்டா ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்யூச்சர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு 11th ஸ்டாண்டர்டில் என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல், அவங்க இன்ட்ரெஸ்ட் எந்த ஏரியாவில் இருக்குன்ற ஐடியாவே இல்லாமல் எதையாவது சூஸ் பண்ணி படிக்கிறது அவங்க கெரியரை ரொம்ப ஆவரேஜாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா படிக்கிறதுக்கு மேபி ஈவன் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணும்போது கூட நிறைய டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த முறை சிபிஎஸ்சி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறதால எந்த சப்ஜெக்ட் காம்பினேஷன் சரியாக இருக்கும்னு தேர்வு பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு தோணுது. சரி, இப்போ சிபிஎஸ்சி கைட்லைன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சிபிஎஸ்சி ரூல்ஸ் படி ஒரு ஸ்டூடெண்ட் 5 சப்ஜெக்டை சூஸ் பண்ணி ஆகணும். இது போக ஒரு அடிஷ்னல் சப்ஜெக்டையும் சூஸ் பண்ணணும். லாங்குவேஜ் 1ல் ஏதாவது ஒரு ஃபாரின் லாங்குவேஜை சூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி இங்கிலீஷை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், ஸ்பானிஷ், கொரியன், ஜாப்பனீஸ், தாய், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், போர்ச்சுகீஸ் அண்ட் ரஷ்யன், இந்த மாதிரி நிறைய ஃபாரின் லாங்குவேஜஸ் ஆப்ஷன்ஸில் இருக்குது. அடுத்தது லாங்குவேஜ் 2. இதில் எனி இந்தியன் லாங்குவேஜை சூஸ் பண்ணணும். அதாவது ஏதாவது ஒரு இந்தியன் லாங்குவேஜை சூஸ் பண்ணணும். நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க ஹிந்தியை சூஸ் பண்ணுவாங்க. ரீஜனல் லாங்குவேஜஸை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்க தாய்மொழியை சூஸ் பண்ணிக்கலாம். மலையாளம், தமிழ், பெங்காலி, குஜராத்தி, கன்னடா, மராத்தி, ஒடியா, அசாமீஸ், ஹிந்தி, தெலுங்கு, பஞ்சாபி, சான்ஸ்கிரிட், இதெல்லாம் இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் இந்த லிஸ்டில் இருக்குது. அடுத்தது கோர் சப்ஜெக்ட்ஸ். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, எக்கனாமிக்ஸ், மேத்மேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அக்கௌண்ட்ஸ், பிஸ்னஸ் ஸ்டடீஸ், ஹிஸ்ட்ரி, சைக்காலஜி, இந்த மாதிரி சிபிஎஸ்சி கோர் சப்ஜெக்ட்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கு. இதில் சயின்ஸ் ஸ்ட்ரீம்னா மெடிக்கல், நான் மெடிக்கல்னு பிரிச்சுக்கலாம். சயின்ஸ் மெடிக்கல் ஸ்ட்ரீமில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வரும். சயின்ஸ் நான் மெடிக்கல் ஸ்ட்ரீமில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்மேட்டிக்ஸ் வரும். காமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்துக்கிட்டா பிஸ்னஸ் ஸ்டடீஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வரும். அடுத்தது ஹியூமனிட்டிஸ் ஸ்ட்ரீம். இதில் ஸ்பெசிஃபிக் கோர் சப்ஜெக்ட்ஸ்னு எதுவும் கொடுக்கல. ஆனால் நிறைய ஸ்கூல்ஸ் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு குரூப் எஸ் ஸ்கில் பேஸ்டு சப்ஜெக்ட்ஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், இன்ஃபர்மேட்டிக் ப்ராக்டிசஸ், வெப் டிசைன், சைக்காலஜி, சோஷியாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும். ஸோ ஆல் டுகெதர் 2 லாங்குவேஜ், அதில் ஒன்று ஃபாரின் லாங்குவேஜ், இன்னொன்று இந்தியன் லாங்குவேஜ், கூடவே 3 கோர் சப்ஜெக்ட்ஸ், ஒரு ஸ்கில் சப்ஜெக்ட் சேர்த்தா மொத்தம் 6 சப்ஜெக்ட் வருது. 6 சப்ஜெக்டை சூஸ் பண்ணணும். ஒருவேளை இன்னும் கூட 1-2 சப்ஜெக்ட் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் 9 சப்ஜெக்ட்ஸை தேர்வு பண்ணி படிக்கலாம். உதாரணத்துக்கு சயின்ஸ் ஸ்ட்ரீமை எடுத்துக்கிட்டவங்க கூடவே ஹிஸ்ட்ரியை ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த சப்ஜெக்ட்லாம் வேணும்னு கேட்டால் ஸ்கூல் தரமாட்டேன்னு சொல்ல முடியாது. 6 சப்ஜெக்ட் கம்பல்சரி. மிச்சம் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் எழுதலாம். ஆனால் 6 சப்ஜெக்ட்ஸ் கிளியர் பண்ணியிருக்கணும். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி பிஏ இல்லைன்னா ஆர்ட் இதெல்லாம் கிரேடிங்கில் இருந்தது. இப்போ 6 சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கிறதால எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்டை சீரியஸாக படித்து தான் ஆகணும். 6th ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ன்றது ஒரு அடிஷ்னல் பர்டனாக இருந்தால் கூட ஓவரால் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இன்னொரு விஷயம், கோர் சப்ஜெக்ட்ஸில் ஒருவேளை மார்க் குறைவாக இருந்தால்
இந்த சப்ஜெக்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்டோட மார்க்கை ரீப்ளேஸ் பண்ணி பெர்சன்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கூட காமிக்கலாம். கரெக்டான சப்ஜெக்ட் காம்பினேஷன்ஸை சூஸ் பண்ணுறது தான் சேலஞ்சாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணிட்டா அப்புறம் என்ன, பிரைட்டான ஃபியூச்சர் தானாகவே அமையும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.